எனக்கு பிடிக்கல. அதனாலதான் எனக்கு ஒரு கஷ்டம் தெரிஞ்ச உடனே வேலை வாங்கி கொடுத்தேன். என்ன உங்க கம்பெனியில் ஜாயின் பண்ண வச்சது எல்லாமே மதுதான். கௌதம், என்னப்பா இவன் நம்ம கிட்ட கை கட்டி சம்பளம் வாங்குற ஒருத்தன் எல்லார் முன்னாடியும் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டு இருக்கான். நீ பாத்துக்கிட்டு இருக்க. கௌதம், இவன் பேசுறது எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ராகுல், முதல்ல உன்னை வெளில அனுப்புடா. பாட்டி, ஒரு நிமிஷம். அவன் என்னதான் சொல்றான்னு முழுசா கேட்போம். மாப்ள, இவன் பொய் சொல்றான். மாமா, இவனை நம்பாதீங்க மாமா. நீ சொல்லு. சார், நான் சொன்னதுதான் சார் உண்மை. எனக்கு உங்க கஷ்டம் புரியுது. ஆனா மதுமிதாவை இதுக்கு மேல நல்லா கஷ்டப்படுத்த முடியாது. மதுமிதா, நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டியது இல்லை. உங்க அம்மா அப்பா யாரை பத்தியும் இனிமே யோசிக்க வேண்டியதே இல்லை. தைரியமா உன் மனசுல இருக்கிறத சொல்லு. மது, நீயும் நானும் சேரணும்ன்றதா விதி. கௌதம், நீ எனக்காக என்னெல்லாம் செஞ்ச அது எல்லாத்தையும் சொல்லு. நம்ம லவ் பண்ணதை பத்தி சொல்லு. இப்போவும் நீ என்ன லவ் பண்ற நிஜத்தை எல்லாரும் முன்னாடி சொல்லு. ஏய், பைத்தியமாடா நீ? எதுக்கு இப்படி எல்லாம் உளறிட்டு இருக்க? கௌதம், இவன் சொல்றது எதுவுமே உண்மை இல்ல. இவன் போய் சொல்றான். மது, ஆமா மாப்ள, இவன் சொல்றது எல்லாமே போய். நீங்க இதெல்லாம் நம்பாதீங்க. முதல்ல இவனை அடிச்சு துரத்துங்க. ஆமா மாமா, இவன் போய் சொல்றான். என்ன மது, ஆளாளுக்கு இப்படி பேசிட்டு இருக்காங்க? நீ பண்ற காரியத்துக்கு இப்படி பேசாம வேற எப்படி பேசுவாங்க? மது, நீயுமா இப்படி பேசுற? பர்த்டே செலிப்ரேட் பண்ணோன்னு வீட்டுல இங்க இத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க. ஆனா நீ அதை கூட விட்டுட்டு என் கூட தான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணோன்னு வீட்டுக்கு வந்தல. அதை கூடவா பொய்ன்னு சொல்ல போற? ஏமா இப்படி பயப்படுற? ஏய், ஏய், ஏன்டா அப்படி போய் சொல்ற? இரு, நம்ம காதலுக்காக தான் இவ்வளவு பேசிட்டு இருக்கேன். நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? எனக்கு புரியல. கௌதம், இவன் போய் சொல்றாங்க. மது, என்ன இன்னும் தயக்கம்? எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல? அப்போ எதுவுமே கௌதம் சார்ட்ட சொல்லவே இல்லையா? நான் சின்ன வயசுல இருந்து உன் வீட்டுக்கு பக்கத்துல இருந்தது, நம்ம ஒன்னா ஸ்கூல் படிச்சது, நம்ம லவ் பண்ணது, நமக்குள்ள என்கேஜ்மெண்ட் நடந்தது, இப்படி எதுவுமே சொல்லலையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத கௌதம் சார்? மது, நீயும் சொல்லலையா? பாவம், நீ என்ன செய்வ? பணத்துக்கு ஆசைப்பட்டு உங்க அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணி கௌதம் சாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கௌதம் சார் எல்லா விஷயத்தையும் மறைச்சு இவங்க எல்லாருமே மது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. டேய், டேய், என்னடா போய் மேல போய் பேசிட்டு இருக்க? டேய், ஏடா கைய? என்ன சும்மா சும்மா மேல கை வச்சிட்டு இருக்க? என்னடா பெரிய யோகிய மாதிரி பேசுற? உன்னால தான்டா எங்க அக்கா வாழ்க்கை போச்சு. நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு ஸ்ருதியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா ஃப்ரெண்டுக்காக எங்க அக்கா விட்டு கொடுத்தாங்கடா. ஃப்ராடுத்தனம் பண்ணதெல்லாம் நீ இப்ப எங்க அக்கா மேல பழி போடுறியா? மாப்பிள்ள, இவன் சொல்றதெல்லாம் போய் மாப்பிள்ள. மது ரொம்ப நல்லவ. மதுவுக்கு எந்த தப்பான எண்ணமும் கிடையாது மாப்பிள்ள. இவன் தான் காசுக்கு ஆசைப்பட்டு மதுவை வேண்டான்னு சொல்லிட்டு போனான். இத நாங்க உங்ககிட்ட சொல்லாதது தப்புதான். ஆனா இத மறைச்சு உங்களை ஏமாத்தணுங்கிற எண்ணெல்லாம் எங்களுக்கு சுத்தமா இல்ல மாப்பிள்ள. ஐயோ
இதெல்லாம் எப்பவோ நடந்த விஷயம். இவன் இப்ப வேணும்னே எல்லாத்தையும் வந்து முடிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்கான். என்ன ஆண்டி என் மேல எப்படி ஒரு பழிய போடுறீங்க? நீங்களும் இப்படி மாத்தி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. டேய் வா ஜீவா வா. மாப்பிள்ள இவனை நம்பாதீங்க மாப்பிள்ள. என் பொண்ணு ரொம்ப நல்லவன். அவ சொக்க தங்க மாப்பிள்ள. இந்த மாதிரி தப்பான எண்ணம்லாம் என் பொண்ணுக்கு வரவே வராது மாப்பிள்ள. அவளை நாங்க அப்படிலாம் வளர்க்கல மாப்பிள்ள. அவ உங்களை மனசார கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவன் என் பொண்ணு மேல உள்ள பொறாமையில இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. ஆமா மாமா, என் அக்காக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதான் உண்மை. இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க.